விஜய் சார மிரட்டின எம்எல்ஏ எலும்பெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னாரு. இப்ப அவரு எலும்பு யாராவது உடைச்சிட போறாங்களும் பதட்டத்துல இருக்காங்க. துப்பாக்கி சொல்லு என்ன மிரட்டினாங்கிறாரு. இது ஏதோ பண்றாங்க. இன்னும் 5-6 பேர் அரெஸ்ட் ஆகும். பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை முடுக்கி விட்டு கண்டிப்பாக விஜய் மீது தாங்கள் தாக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று திமுக வற்புறுத்துகிறது என்ற பிரேக்கிங் ஸ்டோரியை இப்போ தமிழ்நாட்டில் அந்த போதைப் பொருள், கள்ளச்சாராயம், ரேப்பு இதெல்லாம் தவிர தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஏன் நிறைய ஓட்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அனதர் அனாலிசிஸ் தமிழ்நாடு இந்த 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் சேர்ந்து வந்தாங்க. அதை ஒன்று இருக்கணுங்கிறது தவிர மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தை திமுக கையாண்டது. அதில் அரசியல் ரீதியாக அறுவடை செய்தது தமிழ் வெற்றி கழகம். இப்ப பாஜக வந்து திமுக தோல்ல கடம்பெடுத்து அங்க இடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதிமுக நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் விஜய் வந்து திமுக க்ளோஸ் பண்றாரு. ஸ்டாலினுக்கு அமித்ஷாவுடன் தூது போவது கனிமொழி, பிரைம் மினிஸ்டருடன் தூதுட்டு போவது டி.ஆர். பாலும் திருச்சி சிவாவும். ஸ்டாலின் அங்க நல்லா பிளே பண்றாரு. ரெட்ரோ வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இருக்கு. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நல்லா நீங்க சொன்ன கரெக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டீங்க. இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் பிகாஸ் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால என்ன நிறைய விஷயம் இந்த ரெட்ரோ வாய்ஸ் பிரவீன் குமார் மூலமா நிறைய விஷயத்த நான் சொல்ல போறேன் உங்களுடைய ரசிகர்களுக்கு. கண்டிப்பா சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஜய் சார மிரட்டின இந்த எம்எல்ஏ எலும்பெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னாரு. இப்ப அவரு எலும்பு யாராவது உடைச்சிட போறாங்களும் பதட்டத்துல இருக்காங்க. துப்பாக்கி சொல்லு என்ன மிரட்டினாங்கிறாரு. துப்பாக்கி சூட்ல மிரட்டினேங்கிறாரு. இது ஏதோ பண்றாங்க. இன்னும் 5-6 பேர் அரெஸ்ட் ஆகும். பார்த்துட்டு இருங்க. இதுதான் இந்த அந்த டிஃபெக்ஷன் ஹார்ஸ் ட்ரேடிங் எங்க மூலமா நடக்கல, எதிர்கட்சி நடத்தினாங்கிறத ப்ரூவ் பண்றாரு விஜய். அதுதான் பட்ஜெட் செஷன்ல போகுது. அதுதான் மெயின் டாபிக்கா இருக்க போது. பாருங்க, தமிழ்நாடு பட்ஜெட் செஷன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் கேள்விப்படுறேன். இட் மே கோ டு 6th 7th. பட் இருந்தாலும் அந்த பட்ஜெட்ல நிறைய அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு விஜய் அவர்கள் நிச்சயமாவே நிர்மலா சீதாராமனுடைய கைடன்ஸ், பிரைம் மினிஸ்டருடைய ஒரு கைடன்ஸ், இதெல்லாம் வச்சு இஸ் கோயிங் டு கிவ் a பெஸ்ட் பட்ஜெட் பிரவீன். அதுக்கு தடங்கல் பண்ணவும் தான் பண்றாங்க. நான் பேசி பேசி டைவர்ட் பண்றாங்க. ஒரு உசுப்பி விடுறாங்க. அது உசுப்ப மாட்டேங்கிறாரு சிஎம். மீதி எல்லாம் பேசுறாங்களே தவிர சிஎம் ஒன்னும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. பாருங்க, ஒண்ணு இந்த வாட்டி பட்ஜெட் செஷன்ல கூட இப்படி எல்லாம் பண்ணுவார். நிறைய பண்ண போறாரு. பார்த்துட்டு இருங்க. ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ். அத்தனை மோட்டோவர் பிரவீன் 24ஆம் தேதியிலேருந்து ஒரு சிச்சுவேஷன் மாறப்போகுதுங்க பிரவீன். என்ன நடக்குது? ஜனநாயகம் வருது. ஏற்கனவே வந்துருச்சு ஜனநாயகம். ஜனநாயகம் வந்தது. இப்ப ஜனநாயகன் வந்திருக்காரு, வரப்போறாரு. ரைட் சார். என்னோட கேள்வி என்ன இருக்குன்னா, ரீசெண்டா நம்ம பேப்பர்ஸ்ல எல்லாம் படிக்கும் போது அதிமுக அப்படின்ற கட்சி கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதே அதிருப்தி வந்து அங்க நார்த்லயும் இருக்கு. இதே சூழ்நிலை போச்சுன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இல்லாம போயிடும். அதன் காரணமா எடப்பாடி அவர்கள் அந்த சீட்ல இருந்து எடுத்துட்டு வேற ஏதாவது தலைவர்கள் அந்த சீட்ல பிளேஸ் பண்ணலாமான்னு ஒரு ஐடியால இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்றது சொல்றாங்க. இப்படி ஒரு மூணு நடக்க போகுது. அதெல்லாம் நிறைய தெரியுமா கான்வர்சேஷன் நடக்குது. உண்மைதாங்க. ஆனா இன்னைக்கு சிறப்பு செவ்வாய்க்கிழமை என்று ஒரு ஹிந்தியில மங்கள்வார்னா டியூஸ்டேன்னு அர்த்தம். அதுல இன்னைக்கு எவ்ரி டியூஸ்டே என்டிஏ மீட்டிங் வைப்பாங்க. பார்லிமெண்ட் நடக்கச்சு பிரைம் மினிஸ்டர் அதை அட்ரஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து என்டிஏ எம்பி கிட்ட பேசும்பொழுது அந்த அமித்ஷா பக்கத்து தம்பிதர் உட்கார்ந்தாரு. அதனால தம்பிதரை வந்து சிலதெல்லாம் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு தவிர எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அவர் ஆக்ஷன் எடுக்கல, நான் இந்தியா விட்டு வெளில போறேன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க கட்சி கரையறத பத்தியும் அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா அவங்க மாறு தட்டிக்கிறாங்க. நான் சொன்னதை நீ கேட்கல பாரு முதல்லன்னுட்டு. இன்க்ளூடிங் அமித்ஷா தம்பிதர் கிட்ட பேசிச்சு, நான் 2019 சொன்னதெல்லாம் நீ கேட்டுருந்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பண்ணீங்கன்னா உங்க கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குங்கிற மாதிரிலாம் கூட சொல்றாங்க, நக்கல் படிக்கிறாங்க.
இருந்தாலும் இவங்க உள்கட்சி சண்டை தான் அதிகமா இருக்குது. அதனால அதிமுக என்பது இனிமேல் மதிமுக மாதிரி ஆயிடுச்சு. அது தவிர அவருடைய மகனுக்கு பதவி கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி அந்த பிஜேபியினுடைய கோர் அஜெண்டா ஆஃப் டைனாஸ்டி ரூல்ங்கிறது என்ன போகும்? யூ ஆர் கிவிங் டு யுவர் ஓன் சன் இல்லைங்களா? கண்டிப்பா. அதான் அவங்க சொல்றாங்க. இதையும் போக போக பார்க்கணும். ஆனாலும் ஒரு திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இந்த டீலிமிட்டேஷன் பில்லுல வருதுன்னு சொல்றாங்க டெல்லியில. அப்ப அதிமுக நிலைமை என்ன ஆகும்? இன்னும் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அந்த கட்சி. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நம்ம வந்து we talk about BJP. I will talk about DMK. சரி. திருமாவளவன் இருக்காரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க 3 MP இருக்காங்க லோக்சபால. அவங்க எல்லாம் திமுக தயவுல வந்தாங்க. இப்ப தமிழ் வெற்றி கழகம் போயிட்டாங்க. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் பில்லுல தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பண்ணுவாங்களா எதிர்த்து பண்ணுவாங்களா? will they go with DMK or with TVK? TVK சார்ந்துதான் அவங்க இருக்கணும். ஆனா திருமாவளவன் சாரோட ஸ்பீச்ல நிறைய டயலாமா இருக்கு சார். ஒரு நாள் வந்து DMK சப்போர்ட் பண்றாரு, ஒரு நாள் TVK சப்போர்ட் பண்றாரு. இது அது வந்து அமித்ஷா கூப்பிட்டாங்க. அப்ப அமித்ஷா கூப்பிட்டு ஓட்டு போடுன்னு சொன்னப்ப நிலைமை மாறுதா? அப்போ சப்போஸ் இந்த டீலிமிட்டேஷன்ல வந்து இந்த 3 பேர் என்னன்னா ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட் ஐம் டச்சிங் அப்பான் பிரவீன். இத ரெட்ரோ நேயர்கள் புரிந்து அவங்களுடைய காமெண்ட்ல எழுதணும். ஏன்னா இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசியலையும் மாற்றக்கூடிய நிலைமையில இருக்குதுங்க. இப்போ தாவேக்கானுடைய சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் காங்கிரஸ் மீதி எல்லாரும் டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்றாங்களே. திமுக பக்கத்துல இருக்கேன்னு வேற சொல்றாங்களே. IUML என்ன பண்ணுமோ தெரியாது. ஏன்னா 3 MP இருக்காங்க அவங்களுக்கு. சோ அவங்களுடைய பேஜெட் பாத்தீங்கன்னா அந்த டீலிமிட்டேஷனை வச்சுண்டு தமிழ்நாடுக்கு சாதகமா 60 சீட் வரப்போகுதுன்னு சொன்னா கூட நம்ம தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு ஒரு தர்மசகனமான நிலைமை தாங்க அது. அவனை 2-3 பேர் MP இருக்காங்க தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஆதரவா பேச வேண்டிய எங்க தமிழ் லோக்சபால வெறும் 3 பேர். காங்கிரஸ்காரன் அவ்வளவு பேச மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் 8 MP இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. அதுல மாணிக் தாக்கூர் டிஃபெண்ட் பண்ணுவாரு. ஆனா DMK 22 பேர் இருக்காங்களே லோக்சபால. அது ஒரு டாமினேஷன் இருக்க போகுது. இதுல வந்து DMK கிவ் அண்ட் டேக் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் உங்களுக்கு அந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பாரு. அந்த பெரிய தேங்காய் டொப்புன்னு தரையில போட்டு உடைக்கிறாங்க பாருங்க சாமி கோவில் வாசல்ல, பிள்ளையார் கோவில் வாசல். இவங்க டீலிமிட்டேஷன் வந்துட்டு நம்ம திமுக சைட்ல இருந்து பாஜக கிட்ட என்னென்ன பேசுறாங்கன்னு ஒரு 3 or 4 அஜெண்டா இருக்குது அவங்க கையில. ஏற்கனவே தமிழ் வெற்றி கழகத்துக்கு என்னென்ன இடைஞ்சல்களை தர வேண்டும், இடையூறுகளை தர வேண்டும் என்று திமுக விரும்புகிறதோ அதையெல்லாம் தாங்கள் செய்ய வேண்டும் என்று பாஜகவோட முன்னேறியா கண்டிஷன் போட்டிருக்காங்க. நாங்க வந்து டெஃபினட்டா உங்களுக்கு 22 ஓட்டு உங்களுக்கு போட்டுறோம், நீங்க ஜெயிச்சுருவீங்க, டீலிமிட்டேஷன் ஆயிடும். ஏன்னா இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2029ல தமிழ்நாட்டில இருந்து 60 MP வருவாங்க. அதுல DMKவும் BJPயும் குறைஞ்சது 20-25 பிடிக்கணும்னு பாக்குறாங்க. தாவேக்காக்கு அதுக்குள்ளயும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து டீலிமிட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்றேன். பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை முடுக்கி விட்டு கண்டிப்பாக விஜய் மீது தாங்கள் தாக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று திமுக வற்புறுத்துகிறது என்ற பிரேக்கிங் ஸ்டோரியை பிரவீன் மூலமாக ரெட்ரோ நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறது. இதுதாங்க இப்ப நடக்கிற சிச்சுவேஷன் டெல்லியில. விஜய் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சார். டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து தான் நான் இருக்கேன், கண்டிப்பா அதை கொண்டு வரக்கூடாதுன்றாரு. அவருடைய ஆட்சிக்கு இது பிரச்சனைன்னு வரும்போது அவர் ஏதாவது காம்ப்ரமைஸ் அது கன்வின்ஸ் பண்றது தான் ராம்தாஸ் அட்டாவலே வந்திருக்காரு சென்னைக்கு. நான் ரெண்டும் சொல்றேன், டிஎம்கே சைட் ஏடிஎம்கே சைட். அமித்ஷா சொல்லிதான் ராம்தாஸ் அட்டாவலே சென்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு வெளில போயிருக்காரு. அப்போ சென்னைக்கு போனப்பறம் அவர் ராம்தாஸ் அட்டாவலே நிறைய பேசுவாருங்க, லொடன்னு பேசிட்டே இருப்பார். ஹிந்தியில பேசினா கவிதையெல்லாம் படிப்பார். அவருக்கு எனக்கு நல்லா தெரியும். மும்பையில இருந்து 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியல்வாதி, அம்பேத்கருடைய வாரிசு என்றெல்லாம் சொல்லுவார். அவர் சொல்லியிருக்காரு திருமாவளவன் கிட்ட, நீ எங்களுக்கு ஓட்டு போடணும்ட்டு டீலிமிட்டேஷன் சாதகமா.
ம். நிச்சயமா அதுல வந்து கான்ஸ்டிடுவன்சி டெவலப்மெண்ட் ஃபண்டு, பர்சனல் ஃபண்டுலாம் நிறைய இருக்குது. பார்ட்டி ஃபண்டை தவிர இப்ப பர்சனல் ஃபண்டுன்னு இவங்க ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க. ஆமா, ஆமா. ஸோ அது ரெண்டுமே ஒரு பிஎஃப். அது பார்ட்டி ஃபண்ட் பிஎஃப், பர்சனல் ஃபண்ட் பிஎஃப். இதுல வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒரு குளறுபடி இருக்குங்க. பிஃபோர் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அதுக்கு விஜய் ஒத்துட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? நம்மளுடைய ஸ்ட்ரென்த் தானே சார் அது கம்மியாகுது. சப்போஸ் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா விஜயினுடைய கண்டிஷன் என்னன்னா 2029 தமிழ்நாடு அசம்பிளியை என்னோட வச்சுக்காதுன்னு சரிடுவாங்க அவங்க. ஓகே. லோக்சபா வச்சுக்கோ. ம். ஸோ ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் பிஜேபி ரெண்டு சைட்லயும் ப்ளே பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு பயமுறுத்தினாங்களே திமுக. ம். இப்ப அவங்க கிட்டே அது சரண்டர் ஆயிருக்காங்களே. இல்ல. யூ மஸ்ட் see the other side of the picture. ஓகே. இது தமிழ் வெற்றி கழகத்துக்கு லாபமா போச்சு. ஓ. இப்போ தமிழ்நாட்டுல அந்த போதைப் பொருள், கள்ளச்சாராயம், ரேப்பு இதெல்லாம் தவிர தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஏன் நிறைய ஓட்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, another analysis, தமிழ்நாடு இந்த 2 திராவிட முன்னேற்ற கழகங்கள்லாம் சேர்ந்து வந்தாங்க. அதை நிற்கணுங்கிறத தவிர மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தை திமுக கையாண்டது. கண்டிப்பா. அதுல அரசியல் ரீதியாக அறுவடை செய்தது தமிழ் வெற்றி கழகம். கண்டிப்பா. இப்போ அதே சமயத்துல எங்களுக்கு 2031 கவலை இல்லைங்க. 2036 கூட நாங்க ஆட்சிக்கு வந்துக்கிறோம்ட்டு பாஜக சைலண்டா இருக்காங்க. இப்ப பாஜக வந்து திமுக தோல்ல களம்பெடுத்து அங்க இடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதிமுக நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் விஜய் வந்து திமுக க்ளோஸ் பண்றாரு. இப்போ நீங்க யார வச்சு கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களே நான் காலி பண்றேன். இப்போ இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், விஜய் என்ற 3 பிம்பங்கள் தான் அரசியல் ரீதியாக டெல்லியிலிருந்து பார்க்கிறார்கள் பல சீனியர் தலைவர்கள். இது பாஜக வந்து இந்த 3 பேரை தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. எடப்பாடி வந்து இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப இந்த 3 பிளேயர்ஸ்குள்ள பாஜக 3 பேர்த்தையும் விளையாடுறாங்க. அவங்களுக்கு எது சாதகமா வருதுன்றதை ட்ரை பண்றாங்க. சிச்சுவேஷன் மாறிட்டு வருது. ஆனா அதே சமயத்துல திமுக மீது இருந்த கேசஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணாது இருந்தாங்க. இப்போ ஒன்னொன்னு சொல்ற பிரவீன், 2021 இருந்து 2026 மட்டும் எத்தனையோ தர்ம சங்கடங்களை பார்த்த மு.க. ஸ்டாலின் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியோ அல்லது மம்தா பானர்ஜி மாதிரி நெசுக்கி கசக்கா விட்டாங்க பிஜேபி மு.க. ஸ்டாலின். மம்தா பானர்ஜி என்ன ஓட விட்டான்வ, பின்னாரை விஜயன் என்ன ஓட விட்டான்வ, ஸ்டாலின் ஏன் கை விட்டாங்க? அதாவது ஒண்ணுமே டச் பண்ணாத ஃப்ரீ பேர்டா இருக்காரு. பட் ஹி வாஸ் கிரிட்டிசைசிங் பிஜேபி ஒன்லி. கண்டிப்பா. சோ அதுல கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. இதுல ஸ்டாலினுக்கு அமித்ஷாவுடன் தூது போவது கனிமொழி, பிரைம் மினிஸ்டர் தூது போவது டி.ஆர். பாலு, திருச்சி சிவாவும். ஸ்டாலின் அங்க நல்லா பிளே பண்றாரு. இது நடுவுல பிஜேபியோட கிட்ட நெருங்கக்கூடிய சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே அவங்க இப்ப என்டிஏ பக்கம் போறாங்க. அந்த கட்சியை இணைச்சிட போறாங்க. சரத்பவாருடைய காங்கிரஸ் கட்சிக்கு 8-9 எம்பி இருக்காங்க. அவங்களும் என்டிஏல சேர்ந்து போறாங்க. நம்ம மந்திரியா போகுது இப்போ யாரு, சுப்ரியா சூலே. ஸோ இத்தனையும் சொடச்சு பாத்தீங்கன்னா கனிமொழியும் சுப்ரியா சூலையும் அவ்வளவு ஃப்ரெண்டுங்க. நகமும் சதையும் மாதிரி. இந்தியில ஒரு பழமொழி உண்டு பிரவீன், அது உங்களுக்கு இந்தியில சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன். ஆமா, இப்ப வந்து மரக்கட்டியும் ஆணி எப்படி இருக்கு பாருங்க. மரக்கட்டி ஆணி பிரிக்க முடியுமா உங்களால? லக்கடிக்க கீழ் சே முகாபத், கீழ்க லக்கடி சே முகாபத் இந்தியில சொல்லுவாங்க ஒண்ணு. அதாவது 2 பேருக்கும் காதல். ஒரு அந்த 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 லக்கடி அந்த மரத்து மேல ஆணி அடிச்சிங்கன்னா உள்ள ஒன்னா சேர்ந்துடும். அத்தனை மாணி இணக்கம் 2 பேருக்கும், சுப்ரியா சூலைக்கும் கனிமொழிக்கும். ஸோ ஒரு தமிழ்நாடு பிக்சரை நாம் இருவரும் 5 நிமிஷத்துல இவ்வளவு அனலைஸ் பண்ணமே. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா டிஎம்கேயும் சொன்னேன், ஏடிஎம்கேயும் சொன்னேன். பட் என்னுடைய டேக் என்னன்னு கேளுங்க. அது சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களா பிரவீன்?
நம்ம வந்து உங்க ரெட்ரோ நேயர்களுக்கு இருட்டடிப்பு செய்யாமல் இது ஒரு ஸ்லைஸ் இது ஒரு ஸ்லைஸ் கொடுத்தாச்சு. இது என்னுடைய டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் விஜய் நல்ல அரசியல் செய்கிறார். எப்படி சார் எதை கணிச்சு அந்த ஒரு பாயிண்ட் விஜய் கரெக்டா அரசியல் செய்யறாரு? இப்ப பாருங்க, பிஜேபிக்கு இந்தியா ஃபர்ஸ்ட்னு ஒரு ஸ்லோகம் வச்சிருக்காங்க. அது ஒரு கோஷம். நரேந்திர மோடி எப்ப சொன்னாலும் இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்ட்னு வருது. தேசம் தான் முக்கியம், பிராத்மிக்தா தேஷ்கோ தேனா சாஹியெல்லாம் அடிப்பார் போட்டு தேர்ந்ததில்ல. அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பதவி ஏற்றுக்கும் போதே ராகுல் காந்தியை பக்கத்துல வச்சு நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், நான் மோடிக்கிட்டையும் பிசினஸ் பண்ணுவேன், உங்ககிட்டயும் பிசினஸ் பண்ணுவேன்னாரு. அது ஒரு தொலைநோக்கு திட்டம். அது அந்த தொலைநோக்கு திட்டத்துக்கு நான் செகண்ட் பார்ட்டா வரேன். இப்ப இருக்கிற பாட்டு பாருங்க, ராகுல் காந்தி கிட்ட சொன்னதை தவிர நேற்றைய முன்தினம் ஆதவ் அர்ஜுனா, நிதின் கட்கரி ரயில் அந்த ஹைவே மினிஸ்டரோட பேசி ஒரு மாபெரும் திட்டத்தை தமிழகத்திற்கு தமிழ்நாடு பட்ஜெட்லயும் சரி மத்திய பட்ஜெட்லயும் சரி கொண்டு போறாங்க. இது திமுக செய்யாதது. நான் எங்க விஜய் சக்சீடட் அப்படின்னு சொல்ல வரேனோ, சக்சஸ் விஜய்க்கு எங்கன்னு சொல்ல வரேனோ அதோடைய பாயிண்ட் டச் பண்ண வரேன். 40,000 கோடி ரூபாயில 3 வருஷத்துக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டில் 2031 தேர்தலுக்கு முன்னதாகவே 8 வழி சாலை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஆன பல மாவட்டங்களை நகர்ந்து போகும். இதுக்கு நேஷனல் ஹைவே ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நிதின் கட்கரி பர்மிஷன் கொடுத்துட்டார். இதுல பிரைம் மினிஸ்டர் கிட்ட விஜய் முதல்ல பார்க்கும்போது சொன்னாரு, செகண்ட் டைம் நிதி ஆயோக் மீட் வந்த போது சொன்னாரு, ஐ வாண்ட் திஸ் கனெக்டிவிட்டின்னு. இப்ப வாங்க நீங்க விஷயத்துக்கு, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடிய விஜய் இந்தியா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய நரேந்திர மோடிக்கும் ஒரு அது இல்ல, அப்படி இல்ல. கம்பராமாயணம் சொல்ல, அவள் அவளை நோக்கினாள், அவள் இவளை நோக்கினாள், அவள் 2 பேரும் நோக்கிட்டாங்க. ஆக மொத்தம் என்ன பொறுத்து மட்டும் விஜய் சக்சஸ் ஆயிட்டான்னா ஐ வில் கன்க்ளூட் தட் மை பாயிண்ட். இதுல சென்டால் சக்சஸ் அதுல மறைமுகமா இருந்து லாங் டேர்ம்ல கேம் பிளே பண்ணணும்னா ஸ்டாலின் பண்றாரு. ஸ்டாலின் ஆல்சோ ஷூட் பாலிட்டிஷியன்.